அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கணேஷாய நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. இன்று ஸ்ரீ தத்தாத்திரேயரின் சுயசரிதம் 18வது நாள் பாராயணம். அம்பா பவானி தன் மகனிடம் மதிப்பும் மரியாதையும் கொண்டாள். அவள் தன் மகனை வணங்கி, நீ எனக்கு வாழ்வின் தத்துவத்தை உபதேசம் செய்தாய். மேலும் எனக்கு இன்னும் 4 குழந்தைகள் பிறப்பார்கள் என்றும் கூறினாய். எனக்கு இன்னும் ஒரு மகன் பிறக்கும் வரையாவது நீ என்னுடன் இருக்க வேண்டும். அதுவரை நான் உன்னை போகவிட மாட்டேன் என்றாள். நரஹரி புன்னகை புரிந்து, அம்மா, நான் சொன்ன சொல்லை காப்பாற்றுவேன். உனக்கு இன்னும் 2 குழந்தைகள் பிறக்கும் வரை நான் இங்கு தங்கியிருப்பேன். அதன் பின்னர் என்னை நீங்கள் போகவிட வேண்டும். நான் உங்களிடம் 1 வருடம் தங்கியிருந்து பின் செல்வேன் என்றார். அவர் தன் தாயுடன் இது போன்ற ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு அங்கே தங்கியிருந்தார். அவர் அங்கு அநேக மாணவர்களை கூட்டி வைத்து அவர்களுக்கு வேத சாஸ்திரங்களை பயிற்றுவித்தார். அந்த காலத்திலிருந்தே புகழ்பெற்ற பண்டிதர்களும் அவரிடம் மாணாக்கர்களாக இருந்தனர். மக்கள் யாவரும் வேதங்களின் சாரமாக இருந்த 8 வயது சிறுவனின் புலமை பற்றியே பேசிக்கொண்டு இருந்தனர். இதன் நடுவே அம்பா பவானி கருவுற்றாள். அவள் மிக்க மகிழ்ச்சியுற்றாள். அவள் தன் மகனை குல தெய்வமாக வழிபட்டாள். 9 மாதங்களுக்கு பிறகு ஒரு புண்ணிய தினத்தில் அவள் 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தைகள் ஆண்டவனின் அருட்பிரசாதமாக திகழ்ந்தனர். 1 வருடம் ஆனபோது குழந்தைகளுக்கு 3 மாதம் ஆகியிருந்தது. ஒரு நாள் அம்பா பவானி முற்றத்தில் உட்கார்ந்திருந்த குழந்தைகளை இருவரும் அவள் மடியில் விளையாடிக் கொண்டிருந்தனர். குருபிரான் அவளிடம் வந்து, அம்மா, உனது விருப்பம் நிறைவேறியது. உனக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வர். உனக்கு இன்னும் 2 மகன்களும் 1 மகளும் பிறப்பார். இப்பொழுது தயவு செய்து என்னை எனது யாத்திரைக்கு போக விடுங்கள். என்னுடைய பிரிவு குறித்து நீங்கள் வருத்தம் கொள்ளக்கூடாது என்று கூறி தான் புறப்பட ஆயத்தமானார். மாதவனும் அம்பா பவானியும் அவரது பாதங்களில் பணிந்து, ஐயனே, நீரே எமது குல தெய்வம். நாங்கள் உங்களை சாதாரணமாக எண்ண முடியவில்லை. உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் அஞ்ஞானம் சூழ்ந்த அன்றாட வாழ்வில் உண்மையை உணராமல் உங்களை கடுமையாக எங்கள் மகனாக மட்டுமே நினைத்து நடத்திவிட்டோம். எங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து அருள வேண்டும். எங்கள் வீட்டில் பிறந்து எங்கள் முன்னோர்கள் அத்தனை பேரையும் கரை சேர்த்து விட்டீர்கள். எங்கள் பிரதோஷ பூஜையின் பூரண பலனை அடைந்து விட்டோம். எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு கூறுவீராக. நாங்கள் உங்களை விட்டு எங்களது மீதமுள்ள வாழ்நாட்களை எப்படி கழிப்போம் என்றனர். பெற்றோர்களிடமிருந்து இந்த வார்த்தையை கேட்ட ஸ்ரீ குரு, பெற்றோர்களே, நீங்கள் எப்பொழுது எல்லாம் என்னை நினைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் அருகில் இருப்பேன். உங்களுக்கு வாழ்க்கையில் தேவை என்று எதுவுமே இருக்காது. அம்மா, உன்னுடைய முந்தைய பிறவியில் நீ பிரதோஷ பூஜை செய்தாய். அதன் பலனாக இப்பிறவியில் நீ செல்வங்கள் யாவும் அமைய பெறுவாய். தாயே, நீ சிவபெருமானை வழிபட்டாய். அதன் காரணமாகவே நான் பூவுலகில் இப்பிறவி கொண்டேன். நான் இப்பொழுது பத்ரிநாத் செல்கிறேன். இன்னும் 30 வருடங்கள் கழித்து உங்களை பார்ப்பேன். நான் இந்த வீட்டில் வந்து அவதரித்த காரணத்தால் நீங்கள் இருவரும் பிறப்பு இறப்பு என்னும் இந்த சுழலிலிருந்து விடுபட்டு அந்த வாழ்க்கையின் கடைசியில் மோட்சமும் பெறுவீர்கள் என்று கூறி பகவான் தனது யாத்திரையை தொடங்கினார். கிராமத்து ஜனங்கள் அனைவரும் குரு அவர்களுக்கு வழி அனுப்ப வந்தனர். சிறிது தூரம் கூட சென்று பின்னர் திரும்பினர். ஆனால் அம்பா பவானியும் மாதவனும் தங்கள் மகன் மேல் உள்ள அளவு கடந்த பாசத்தால் நீண்ட தூரம் உடன் சென்றனர். பின்னர் நரஹரி தன்னுடைய உண்மை வடிவான தத்தாத்திரேயராக காட்சியளித்தார். இந்த தெய்வீக அழகும் பிரகாசமும் தங்கள் முன் தோன்றியதைக் கண்ட தம்பதியர் அவர் பாதங்கள் விழுந்து, மும்மூர்த்தி ஸ்வரூபமே, நாங்கள் உன்னை வணங்குகிறோம். நாங்கள் பூர்வ ஜென்மத்தில் மிகுந்த புண்ணியம் செய்திருக்கிறோம். உன்னுடைய தெய்வீக வடிவத்தை காணும் மகா பாக்கியம் பெற்றோம். எங்களுக்கு அடிக்கடி உங்களது தெய்வீக வடிவத்தை காட்டி அருள வேண்டும் என்றனர். பெற்றோர்கள் தத்தாத்திரேயரின் அருள் வடிவத்தை மனதில் நிறுத்திக்கொண்டு தங்களுடைய நகரமான காஞ்சியாவிற்கு திரும்பினர். குரு அவர்கள் பத்ரிநாத் செல்லும் வழியில்
வாரணாசி வந்து அடைந்தனர். காசிக்கு அருகில் இருந்த அனந்தகானம் என்னும் காட்டில் வசித்தார். காசி சிவபெருமான் பூலோகத்தில் வசிக்கும் ஸ்தலம். அதற்கு பூலோக கைலாசம் என்று பெயர். குருபிரான் இந்த க்ஷேத்திரத்தில் தங்கி கடுமையான தவம் இயற்றினர். காசியில் பல துறவிகளும் முனிவர்களும் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் தவத்திலும் பிரார்த்தனையிலும் செலவழிக்கிறார்கள். அவர்கள் குருவின் ஆழ்ந்த தியானத்தையும் கோர தபசையும் கண்டு அதிசயித்தனர். அவர்கள் 10 வயது இளம் பாலகன் எவ்வாறு இத்தகைய கடினமான தவம் இயற்ற முடியும் என்று எண்ணினர். அவர்களில் முதன்மையான துறவி கிருஷ்ண சரஸ்வதி என்ற பெயருடன் விளங்கினார். அவர் ஒரு மகா முனிவர், குருவின் உண்மையான வடிவத்தை அறிந்தவர். அவர் மற்றவர்களிடம், இந்த இளஞ்சிறுவனை சாதாரணமாக எண்ணாதீர்கள், மும்மூர்த்திகளை பூவுலகில் இவ்வடிவத்தில் வந்திருக்கின்றனர். இவர் இங்கு சந்நியாச தர்மத்தை நிலைநாட்டவே வந்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு மரியாதை செய்து அவரை பின்பற்ற வேண்டும். நாம் அவரை சந்நியாச மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு குருவாக இருக்கும்படி வேண்டிக் கொள்வோம் என்றார். இத்துடன் இன்றைய நாள் அத்தியாயம் முடிவடைந்தது. வணக்கம்.